எல்லாரும் வெல்கம் அஜய். ஸோ இதில் பார்க்க போனால் கருப்பு இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதான் வந்துட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து வந்துட்டு 4 சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காட் மோட் ஆப்வியஸ்லி இந்த ஆல்பம்லேயே எனக்கு ஒரு ஃபேவரட் சாங். இந்த சாங்கை வந்துட்டு நான் தேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். எந்த கட்டத்தில் ஃபுல்லாக அட்லீஸ்ட் இந்த படம் இந்த சாங் வந்துட்டு 4 minutes கிட்டத்தட்ட வருது. ஓகேவா? ஸோ இந்த 4 minutes அந்த ஃபுல் சாங்கையும் படத்தில் யூஸ் பண்ணிருக்கடா அப்படிதான் கேட்கறவங்க ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணணும்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு கடைசி அந்த பீட்டு அந்த மியூசிக் வரைக்கும் நான் ஃபுல்லாக தேட்டரில் எனக்கு சீன் வேணும்ன்ற நான் இருக்கேன். எதாச்சும் கட் பண்ணி தொலைஞ்சிடாதீங்கடா அப்படிதான் சொன்ன மாதிரி இருக்கேன். அண்ட் வந்துட்டு நாங்க 4 பேர் அந்த படத்துல இல்லைன்னு வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி அவர் டைரக்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்வியஸ்லி ராசன் செம்மையா இருக்கும், செம்ம ஒரு ஃபோக்கா இருக்கும். கருப்பா கூடவே அதுக்கு மேல ஒரு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஐயா சாமி சாமி பாட்டுன்னு சொல்லுவாங்களா, அப்படி ஒரிஜினலா ஒரு சாமி பாட்டு கேட்ட மாதிரி ஒரு மூடு வந்துச்சு. அதுதாங்க உண்மையிலேயே காட் மூடு சாங் அப்படிதாங்க இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஒரு சாமி பக்தி பாடல்னு சொல்லுவாங்களா, ஐயா சாமி பக்தி பாடல் அப்படி இருக்கும்ல, கோயிலெல்லாம் வந்துட்டு திருவிழாலாம் போடுவாங்க அந்த மாதிரி சாங் செம்மையா இருந்துச்சு. எனக்கு டீசர் கண்டிப்பா பார்த்துருக்கோம். டீசர்ல இந்த ஸ்டோரி ரிவீல் பண்ணல. பட் இந்த படத்தோட கதையை பத்தி வந்துட்டு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இன்டர்நெட்ல ரிவீல் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்காரு, அந்த மாதிரி இருக்காரு அப்படி இடையில வந்துட்டு நம்ம நட்டி இருக்காரு, ஆக்டர் நட்டி. ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்தோட ஒரு சின்ன பிளாட்டை வந்துட்டு சின்ன பிளாட் கூட ஒரு ஒன்லைனை வந்துட்டு அவர் வந்துட்டு லீக் பண்ணிவிட்டாரு. ஓகே, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்டா இருக்கு. இதுல எப்படி ஐயாசாமி வர போறாரு, கருப்புசாமி வர போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்கு. இது ஒரு சூப்பர் ஹீரோ படமா இருமோ அப்படி ஒரு தாட்ல ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு படம் எப்படி இருக்க ஐடியாவே இல்லை. ஆனா செம்ம என்டர்டெய்னிங்கா தியேட்டர் மூமெண்ட் ஸ்கிரீனு கிளிய கத்த போறோம். அப்படி இருக்கும்போது நல்லபடியா தெரிஞ்சு போச்சு. பட் இன்னொன்னு முக்கியமான விஷயம், மலேசியாவில் வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சூர்யா சார் படத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்தெந்த தேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு ப்ரீமியமா வந்துட்டு அவங்க செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த ஏர்லியா வந்துட்டு விடுவாங்களே. எங்க ஊர்ல வந்துட்டு 9 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு ஷோ போடுவாங்க காலையில. ஓகேவா? ஸோ அதுக்கு எல்லாம் மலேசியாவில் இருக்கிற எல்லா தேட்டர்ஸ்லயும் எந்தெந்த தேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விடுறாங்களோ கருப்பு படத்துக்கு எல்லாமே ஃபுல்லி புக். லிட்டரலி அந்த கீழே ரோ இருக்குல்ல அது வரைக்கும் புக்கு, ஃபுல்லி புக்கு. ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? இது வந்துட்டு as a Malaysian எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ சும்மா நான் பார்த்தேன், சும்மா சர்ச் பண்ணி பார்ப்பேன் எந்தெந்த ஷோலாம் புக்கா இருக்கு பார்த்தா எல்லாமே புக்கா இருக்கு. அதுக்கப்புறம் எங்க மலேசியால வந்துட்டு சில சினிமாஸ் இருக்கு, இந்த டிஜிவி சினிமாஸ் சொல்லுவாங்க அண்ட் ஜிஎஸ்சி சினிமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க சினிமா அஃபிஷியலா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை போஸ்டர் மூலமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லி புக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ நான் ஆல்ரெடி எப்பயும் பிளான் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியாது, பட் ஒரு 2 days கழிச்சு அந்த மாதிரி போகலாம். எனக்கு வந்துட்டு இந்த கூட்டத்தோட கூடமா பார்க்க பிடிக்கும். பட் எனக்கு வந்துட்டு ஒரு பிரைவசின்னு ஒரு தேட்டர்ல என்னடா பிரைவசி கேட்பீங்க புரியுது. பட் என்ன மாதிரி யோசிக்கிற பசங்களும் இருப்பீங்க. நான் போய் தேட்டர் ஆடிக்கிட்டே கத்திக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்த இடத்துல பாடுவேன், கத்துவேன், அதெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு தனி ஸ்பேஸ் வேணும். ஓகேவா? ஸோ எங்க அம்மா பாட எப்பயும் நான் சொல்லிட்டேன், அந்த படத்துக்கு போறோம், ரெடியா இருங்க, பிடிக்கல வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அது மூலம் வந்துட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம பார்த்துட்டு வந்துருமா, நான் சும்மா ரொம்ப ஆர்வலா இருக்கேன். ஸோ ட்ரெய்லர் தான் அந்த சின்ன பிளாட் சின்ன ஒன்லைனை வந்துட்டு அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ற ஒரு ஸ்டேஜ். ஓகேவா? ட்ரெய்லர்ல இதுல ஏதாச்சும் கதையை கொஞ்சம் சொல்றாங்க பார்ப்போம். சரிங்களா? பார்த்துருமா. ஃபார் 2 minutes 46 seconds விட்டுருக்காங்க. தமிழ்ல செம்ம ரெட்டிஷா செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஓகே, சோ வாங்க பாத்துறோமா. சோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி துரைக்க நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது, பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். டைரக்டர் இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாத்த முடியாது. சப்பு மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அப்புறம் சார் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினு, ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிங்கியா நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். பிகே இருக்கு. ஓ, கூஸ்பம்ப். ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. பாக்கருப்பு, வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய்.
ஓ இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஐயோ, வந்திருக்கிறது வெள்ளைக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்டம் துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. வேற பாய், என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? தம்பி பிகே, கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? சம்பவம் loading. பிரிச்சிட்டீங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. ஓஹோ, கடைசி ஃப்ரேம் ஒரு பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, அந்த ஃபேஸ் பாதி ஃபேஸ் மட்டும் காட்டுறாங்க. சூர்யா சசம் தெரியுது, பெரிய மீச, எலுமிச்சப்பழம் லைக் மாலை போடுவாங்க, எலுமிச்சப்பழம் மாலை போடுவாங்க, நாக்கா கடிக்கிற மாதிரி. ஏதோ ஒரு லுக்கு ஒண்ணு இருக்கு, செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்கீங்க, செம்மையா இருக்குங்க. உங்களுக்கு கடைசி ஷாட் தான் அன்எக்ஸ்பெக்டட். உண்மையிலே இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குங்க. சீரியஸ்லி கூஸ் பம்ப்ஸ் கையில வந்தா பரவாயில்ல, ஃபுல்லா தலை வரைக்கும் வருது. ஓகேவா, 8 to 2 கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு யூனிக்கா, கலர்ஃபுல்லா, லைக் அப்படி ஒரு மாதிரி அந்த மாசா இருக்கு. அவ்வளவுதான் ஒரு வார்த்தையில சொல்லணும், செம்ம மாசா இருக்கு ஒவ்வொரு ஷார்ட்டும். அண்ட் பேபி கண்ணன், ஓகேவா, ஆர்ஜே பாலாஜி எஸ் பேபி கண்ணன், அவர் தான் வில்லன் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. வில்லனா ஒரு ரோல் தெரியல, ஏத்துக்க முடியல. வில்லனா மேபி மெயின் வில்லன் இருப்பாரோ எனக்கு தெரியலங்க, ஐடியா இல்ல. மேபி வேற ஆளுன்னு சொல்லிட்டு மெயின் வில்லனா யாரும் வச்சிருந்தாங்கன்னா, ஏன் கார்த்தியா இறக்கி விட்டீங்கன்னா தெரியல. அப்படித்தானே கங்கோலா பண்ணீங்க. ஸோ தெரியல, அவர் தான் ஆர்ஜே பாலாஜி தான் மெயின் வில்லனோ அப்படின்னு டவுட் இருக்கு. பட் கண்டிப்பா இதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குறைய சொல்லுவாங்க. ஆர்ஜே பாலாஜி டேரக்டே வந்துட்டு டேரக்டரே வில்லனா நடிச்சுக்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி அவருக்கு வர போர்ஷன் வந்துட்டு லைக் வந்துட்டு எப்படி சொல்றது, வில்லனா எக்ஸப்ட் பண்ண முடியல. பட் அவர் ஆர்ஜே பாலாஜியா தான் பார்க்க முடியுது. ஓகே, பட் வந்துட்டு சூர்யா சார் இந்த கலாய்க்கிறது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போற, என்ன கிரிக்கெட்ல கமெண்ட்ரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆர்ஜே பாலாஜி தானே நிறைய பேர் கலாய்ப்பாரு, அவரே ஒரு கலாய்க்காரு நம்ம சூர்யா சார். அது அந்த அதெல்லாம் போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லவ் போர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். த்ரிஷா மேம் வந்துட்டு சூர்யா சார் கூட அதுவும் கண்டிப்பா லவ்லியா கியூட்டா அந்த பழைய படத்துல அவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்ச அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். அதுக்கப்புறம் நட்டி சார், ஓகேவா, அவ்வளவு ஸ்ட்ராங், அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ட் யா, இந்த கோட் பத்தி, இந்த கோட்டுக்கு பின்னாடி ஒரு 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 என்ன சொல்லுது, இந்த கோர்ட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு சில பேர் வந்துட்டு கோர்ட்டுக்கு போவாங்க, ரைட்டா? அது வந்துட்டு நான் மலேசியால கேள்விப்பட்டிருக்கல, லைக் படத்துல பார்த்திருக்கேன், தமிழ் படத்துல பார்த்திருக்கேன். இந்த மாதிரி கோர்ட் ப்ரொசீஜரை ஸ்கிப் பண்ணிட்டு போறது, லைக் வந்துட்டு 19 காமிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா, லைக் வந்துட்டு காசு வாங்கிட்டு, அவசியம் லஞ்சம் வாங்கிட்டு அந்த மாதிரி விட்டுருவாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த கோர்ட் ப்ரொசீஜர்ன்ட்டு எனக்கு தெரியாது. பட் ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு எனக்கு தெரியும் இந்த கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு. ஓகேவா, பட் வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல, எனக்கு சரியா தெரியல, அதுதான் பிரச்சனையே. பட் அத ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த ரொம்ப கிளியர் கட்டா சொல்ல போறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, கண்டிப்பா அது வந்துட்டு எத்தனை பேர் அந்த கோர்ட்டுக்கு போய் அவங்க கேஸ் எடுக்கப்படாம ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அந்த மாதிரி இல்லாட்டி ஜஸ்டிஸ் கிடைக்காம இந்த மாதிரி வந்திருப்பாங்கல்ல. ஸோ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கடந்து வந்த அந்த அவங்களுக்குலாம் வந்து கனெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் வந்து உண்மையான ஒரு ஸ்டாரிய, உண்மையான ஒரு நடந்த ஒரு கதையா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை எடுத்து இதுல வந்து கருப்பு சாமி வந்துட்டு லைக் வந்துட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி, தொணை நிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரியல் இன்சிடென்டும் என்ன வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்டை கொண்டு வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு கதையை பிரசென்ட் பண்ண போறாங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கு. கருப்புசாமி, ஓகேவா, அதான் எப்படி வந்துட்டு கொண்டு வர போறாங்க. சூர்யா சாஸ்தா கருப்புசாமின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்டர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எனக்கு வந்துட்டு எப்படி அதுவும் அந்த கடைசி ஷாட்டு எனக்கு
சூர்யா சார் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு கருப்பு சாமியாவே மாத்தி மேக்கோ பண்ணி ப்ரெசென்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா கிளைமேக்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒன்னு கிளைமேக்ஸா இருக்கணும், இல்லாட்டி இன்டர்வல் போண்டா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஐடியா எது வந்தாலும் பரவாயில்லடா, ஆனா லுக்கு செம்மையா இருக்க போதுங்க. அது 100% கேரண்டியா தான் இருக்க போகுது. அந்த சின்ன ஷார்ட்டே, இந்த ஷார்ட் நீங்க திரும்ப திரும்ப பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கழுத்துல அந்த எலுமிச்சை மாலை போட்டுக்கிட்டு அந்த வெள்ளை கலர் முறுக்கு மீசை, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு லைக் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கருப்பு கலரா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, மேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நாக்கு கடிக்கிற மாதிரி அங்க பின்னாடி ரெட் கலர் லைட்டிங், வாவ், அந்த ஷார்ட்டே செம்ம பிரசன்டபிளா இருக்கு. ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் வர வைக்குது. ஸோ கண்டிப்பா இந்த படத்துல வந்துட்டு சூர்யா சாரை நம்ம பார்க்க மாட்டோம், லைக் வந்து கருப்பு சாமியா பார்த்து கையெடுத்து கும்பிடுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செம்மையா இருக்க போதுங்க சீரியஸ்லி. ஓகேவா, எனக்கு இந்த சாங்ஸ் கேட்க ஓகேவா, இந்த சாங்ஸ்லாம் வந்து இந்த ராத்து ராசனா இருக்கட்டும், கருப்பா கூடவா, காட் மோடு, அந்த மாதிரி கேட்க எனக்கு வந்து கருப்பு சாமி அவர் மேல ஒரு மாதிரி நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அந்த பாட்டெல்லாம் கேட்ட நம்பிக்கை வந்து கண்ணெல்லாம் கலங்குது. சந்தோஷத்துல கண்ணு கலங்கு, லைக் அவராஜ் கூட இருக்காது, லைக் அந்த மாதிரி வர அந்த ஒரு நம்பிக்கைய தர வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப கருப்பு சாமி எனக்கு பேசிக்கா தெரியும், லைக் வந்து சாமி கும்பிடுவோம்ல, அது அந்த மூலியமா தெரியும். பட் வந்து ரொம்ப பக்தன், இந்த வந்துட்டு போய் கடா வெட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இதுக்கு வந்து ப்ராப்பரா தெரியும், சாமி பார்த்தா சாமி கும்பிடலாம், உண்டு கோயிலுக்கு போடலாம். பட் இந்த கருப்பு சாமி மேல ஒரு மாதிரி அப்சஸ்டா இருக்கு, லைக் வந்து ஒரு ஈர்ப்பா வருது. இந்த சாங்ஸ்லாம், இந்த படத்தோட சாங்ஸ்லாம் கேட்கும் போது உண்மையிலே கடைசியில கருப்பு சாமியோட ஃபேனா ஆக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் முடிகிறப்போ. ஸோ காத்து பார்ப்போம். 14th May எனக்கு தெரிஞ்சு விட்டு 16th May தான் அந்த படத்தை போய் பார்க்க போவேன். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்துட்டு டிக்கெட் ஒரு 2 நாளைக்கு கிடைக்காதுங்க உண்மையிலே மலேசியாவில், அதுவும் மலேசியாவில் கண்டிப்பா கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ உண்மையிலே கிடைச்சா கண்டிப்பா வெளியே ரிவ்யூன்றது போட பாக்குறேன். அப்படி இல்லாட்டி 2 days கழிச்சு தான். ஓகேவா, ஸோ என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் யாரெல்லாம் ஒன்னும் கருப்பு இந்த ட்ரெயிலர் பார்க்கணும், அதோட ஒரு லிங்க் ஒன்று பார்த்ததுக்கு உங்க 1000 views வந்து நீங்க சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சு. ஓகேவா, சோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன்.